இது காலிறுதி சுற்று. இதன் முடிவில் 2 அணிகள் மட்டுமே தேர்வாகி அரையிறுதிக்கு செல்ல முடியும். மகிழ்வோடு நம்பிக்கையோடு இருங்க பார்ப்போம். முகத்தை அப்படி வச்சுக்க கூடாது. ஒரு விளையாட்டை இப்படி அணுகக்கூடாது. அவங்க மாதிரி இருக்கணும், அக்கா மாதிரி. தொடங்கலாமா? முதல் சொல் குழம்பிய சொல். நீர்க்குமிழி. 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துகள் மறைந்திருக்கும் சொல். வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம். 10 மதிப்பெண்கள். நான்காவது சுற்று பொதுவாக இப்படித்தான் விளையாடப்படுகிறது. உங்களுக்கான மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு சங்க இலக்கிய நூல். கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி. 8 மதிப்பெண்கள். முகத்தம் முன்னு வச்சுக்கிட்டே 8 மதிப்பெண்கள் எடுத்து கொடுத்துட்டிய. இதுக்கு பிறகும் நீ சோகமா இருந்தீங்கன்னா நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய மனப்பான்மை உள்ளவள். சரி, அழகாக விளையாண்டீர்கள். இந்த கலிங்கத்து பரணி நூலாசிரியரோ அல்லது இது எதை பற்றியதுன்னு ஒரு வரி சொன்னா போதும். ஏதாவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பரவாயில்ல, கேள்விப்பட்ட வரைக்கும் மகிழ்ச்சி. இது எதை பற்றியதுன்னு ஒரு வரி தெரியுமா? போர்க்களம், போரை பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் சொல்ற